ஸோ, இன்னைக்கு ஒரு புது முயற்சியா பண்ணலான்ட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய். ஸோ, இன்னைக்கு நான் என்ன வரைய போறேன் அப்டின்னா, சார்கோல் வச்சு, அதுக்கப்புறம் வாட்டர் கலர் வச்சு ஒரு ஆர்ட் வரைய போறேன். இதில என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்டின்னா, நான் இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். அதுவும் இல்லாம, இப்போ இந்த ப்ரஷ்ஷும், இந்த வாட்டர் கலரும் இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ, இந்த வீடியோ எண்டுல அத நான் சொல்றேன். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க தனியா ரூம்ல இருக்கும்போது, என்னைக்காச்சும் வியர்டா ஆக்ட் பண்ணியிருக்கீங்களா? உங்களுக்கு புடிச்ச ஒரு சாங்க ஹம் பண்ணிட்டு, கை கால ஸ்ட்ரெச் பண்ணி, ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட் போட்டுருக்கீங்களா? உங்களுக்கு தோணியிருக்கா? ஏன் இவ்வளோ வியர்டா நம்ம பிஹேவ் பண்றோம் அப்டின்ட்டு? ஏன்னா, உங்களுக்குள்ள இருக்க வெர்ஷன் தான் உங்கள இப்டி பண்ண சொல்லுது. இதுதான் உங்களோட உண்மையான வெர்ஷன். அது நீங்க யார்கிட்டயும் காட்டிக்க மாட்டீங்க. ஏன்னா, அது நீங்க தனிமையில இருக்கும்போது மட்டும் தான் வெளிய வரும். உங்களுக்குள்ள அப்டி குத்த வச்சு உட்கார்ந்துட்டுருக்க ஒரு வெர்ஷன பத்தி தான் இன்னைக்கு நான் பேசவும் போறேன். அத நான் வரையவும் போறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்மள யாராவது கண்காணிச்சிட்டே தான் இருக்காங்க. நம்மள யாராவது பார்த்துட்டே தான் இருக்காங்க. ஆஃபீஸ் மீட்டிங்ல இருக்கட்டும், இல்ல நம்ம போடுற இன்ஸ்டா போஸ்ட்ல இருக்கட்டும், இல்ல வீட்லயும் சரி, ஒரு ஸ்ட்ரேஞ்சரா வெளிய போறோம். புதுசா ஒரு ஆள மீட் பண்றோம். எங்க போனாலும் நம்மள சுத்தி எல்லாரும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நம்மள எப்படி மத்தவங்க பார்க்கணும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்மளையே நம்ம மோல்டு பண்றோம். நம்மளே நம்ம செதுக்கிட்டு இருக்கோம். அந்த வெர்ஷன் உண்மையான வெர்ஷனா? அது ஒரு ஹானஸ்ட்டான வெர்ஷனா? அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். சில சமயம் உங்களுக்கு சிரிப்பே வராம நீங்க சிரிப்பீங்க. உங்களுக்கு பேசவே விருப்பம் இல்லனாலும் ஒரு நிர்பந்தம் இருக்கும். பேசி தான் ஆகணும் அப்படின்ட்டு. அப்படி ஏன் நம்ம பண்றோம் அப்படின்னா, ஒரு க்ரவுடுக்குள்ள நம்ம ஃபிட் இன் ஆகணும். நம்மள சுத்தி ஒரு 4 பேர் நம்மள பத்தி நல்ல விஷயங்கள சொல்லணும். உங்கள சுத்தி இருக்கிற ஒரு க்ரவுடுக்குள்ள நீங்க ஃபிட் இன் ஆகணும் அப்படின்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு தேவையோ தேவைப்படலையோ, கான்ஸ்டன்ட்டா ஒருவித எனர்ஜிய நீங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. சில சமயம் அந்த எனர்ஜிய அப்சர்வும் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்போ நம்மளே நாம வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கோமா? இது வந்து மேனிபுலேஷன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு வித அடாப்ஷன். அடாப்ட் ஆயிட்டு இருக்கோம். சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரி நம்ம அடாப்ட் ஆயிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாரியும், ஒவ்வொரு ஆட்களுக்கு ஏத்த மாரியும் நம்ம அடாப்ட் ஆகி, ஆகி, ஆகி நம்ம இப்ப இருக்கிற வெர்ஷன் எந்த வெர்ஷன் அப்படிங்கிறதே நம்ம மறந்துட்டோம். ஸோ இது வந்து ஒரு லாஸா அப்படின்னா, கண்டிப்பா ஒரு லாஸ் தான். ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு ஆளா இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு ஆளா இருப்பீங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க என்னவா மாறியிருக்கீங்க அப்படின்னு நீங்க திரும்பி பார்க்கும்போது, இதுல வந்து பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். ஆனா, அது பாசிட்டிவா இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. இதுவே வந்து நெகட்டிவ் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சுன்னா, அப்ப 10 வருஷமா நீங்க இந்த கடந்து வந்த பாதை உங்களுக்கு எந்த பயனும் குடுத்துருக்காது. அப்போ உங்களுக்குள்ள இருக்க வெர்ஷன் எப்போ வெளிய வரும்? சரி, ஒரு இமேஜினேஷனுக்கு நம்ம இத எடுத்துக்குவோம். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு, ஃபோன ஏர்ப்ளேன் மோட்ல போட்டுட்டு, நீங்க எங்க இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி உங்க கேட்கறக்கு யாருமே இல்ல. ஒரு தனிமையில இருக்கீங்க. அமைதியா இருக்கீங்க. உங்களுக்கு நீங்களே டீ போடுறீங்க. உங்களுக்கு புடிச்ச ஒரு மெலடி சாங்க ஹம் பண்றீங்க. அது வந்து பல வருஷங்களா உங்களுக்கு மறந்தே போயிருக்கலாம். அந்த அமைதியான ஒரு சிச்சுவேஷன்ல அந்த சாங் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வரும். ஸோ ஒரு தனிமையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அது எம்ப்டியா ஃபீல் ஆகாது. அந்த தனிமை தான் உங்களோட வாழ்க்கையிலேயே உங்களுக்கு கிடைத்த ஒரு இனிமையா இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு நிலைமையில உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும்? உங்க கோல்ஸ வந்து சேஸ் பண்ணணும்னு ஞாபகம் இருக்குமா? இல்ல நீங்க அமைதியா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? ஏன்னா அந்த இடத்துல தான் நீங்க எல்லாத்தையும் விடுத்து ஒரு உண்மையான உங்களோட வெர்ஷன நீங்க பார்க்குறீங்க. நீங்க நீங்களா இருக்கீங்க.
ஒரு கம்ப்ளீட் வெர்ஷன். எந்த ஒரு தங்கு தடையின்றியும் உங்களை நீங்களே உணரக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்களே உங்களுக்கு அமைச்சுக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாம், உங்களையும் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் சின்ன குழந்தைய எப்படி வந்து ஜாலியாக சுற்றிட்டு இருப்பீங்களோ அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஆனால் இங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது. அது என்னன்னா, இந்த வேர்ஷன் இப்போ நான் சொன்ன உங்களோட அமைதியான நீங்களாக இருக்கிற அந்த வேர்ஷன் பெரும்பாலும் வெளியே தலையே காட்டாது. ஏன்னா அது வெளியே வரக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்காது, நீங்கள் அதை வெளியே வரவும் விடவும் மாட்டீங்க. ஒரு சிரமமான ஒரு நிலைமை தான். இதை ஏன் நான் சிரமம் அப்படின்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதனால் எந்த ஒரு ரிவார்டும் கிடைக்க போகிறதில்ல, உங்களுக்கு இதனால் எந்த ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்க போகிறதில்ல அப்படின்ட்டு உங்களை நீங்களே ஏமாற்றிட்டுருக்கீங்க. ஆனால் அது உண்மை இல்லை. உங்களோட அன்எடிட்டடான இந்த ஒரு வேர்ஷன் தான் உங்களோட கம்ஃபர்டபுள் ஜோன். ஸோ இதை வந்து நீங்கள் அப்பப்போ வெளியே கொண்டு வந்து அதுக்குண்டான ஸ்பேஸை நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ இது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஒரு பேலன்ஸ் கிடைக்குது லைஃப்பில். ஸோ அந்த பேலன்ஸ் வந்து எல்லாருனாலையும் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அதுக்கு சில விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்குது. அது என்னென்னா, ஃபஸ்ட் இந்த வேகமான ஒரு உலகத்தை விட்டு வெளியே வரணும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயத்தையே பல பேர்னால் பண்ண முடியாது, ஏன் என்னாலேயே பண்ண முடியாது. ஸோ அதை விட்டு வெளியே வர்றது வந்து ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வேறு என்ன மாற்று இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயங்களை பண்ணுறது. அந்த பிடிச்சமான விஷயங்களை வந்து ரிப்பீட்டடாக பண்ணுறது. மனதில் ஒரு இறுக்கமான சிச்சுவேஷன் உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அது ஏன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து யோசிக்கணும். அப்படி பிடித்தமான விஷயங்கள் நம்ம பண்ணாதனால அந்த நம்ம மனசுக்கு நெருக்கமான ஒரு வேர்ஷனை நம்ம இழந்துடுறோம். நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இது வந்து நான் கேட்கல, பெரிய பெரிய ஃபிலாசபர்ஸ் வந்து இந்த ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. இந்த கேள்வி வந்து பல பேருக்கு பதில் தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு அது இன்னும் தெரியாமல் கூட இருக்கலாம். நான் யார், நான் என்னவாக விரும்புகிறேன் அப்படிங்கிறது, இல்லை நான் எப்படி மற்றவங்களால பார்க்கப்படுறேன், இல்லை நான் மற்றவங்களால நான் எப்படி பார்க்கப்படணும் அப்படிங்கிறது எது முடிவு பண்ணும் அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான். இப்போ எனக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, மற்றவங்க நான் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்டவனாக இருக்கணும், இல்லை எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லாதப்போ, எனக்கு ஒரு நிர்பந்தம் இல்லாதப்போ நான் என்னவா இருக்கணும், நான் எந்த மாதிரி ஒரு ஆளாக இருக்கணும், இல்லை நான் இப்படிப்பட்ட ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருக்குது. சில சமயம் நீங்கள் யார் அப்படிங்கிறத உங்கள் அப்பா அம்மா கிட்ட சொல்லாமல் இருக்கலாம், உங்கள் மனைவி கிட்ட சொல்லாமல் இருக்கலாம், உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம். ஏன் நீங்கள் வேலைக்கு போகிற ஒரு கம்பெனியில் உங்கள் ரெஸ்யூமில் கூட அது இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அது பெரும்பாலும் நீங்கள் மறைச்சி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சொல்ல முடியாது, அது உங்களுக்கே தெரியாமல் நடக்குது. ஏன்னா அந்த இன்னர் வெர்ஷன் அப்படிங்கிறது ஒரு தனிமையிலையும் யாரும் இல்லாதப்போ தான் அது வெளியே வருது. உங்களுக்கு மனதுக்கு நெருக்கமானவங்கக்கிட்ட கூட நீங்கள் பெரும்பாலும் அதை காட்டிக்க மாட்டீங்க. நீங்கள் என்ன யோசிப்பீங்க, மற்றவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, இல்லை நம்ம ரெப்யூட்டேஷன் வந்து அஃபெக்ட் ஆயிரும். ஓ, இவன் இப்படிப்பட்டவன் தானா, இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அது அப்படின்னு மற்றவங்க நம்மளை பற்றி யோசிச்சுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ஓரமாக அந்த கேரக்டரை படுக்க போட்டு தான் வச்சுருப்பீங்க. அது எப்போ வெளியே வரும், எப்படி வரும் அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாது. ஆனால் அது எப்போ வெளியே வரும் அப்படின்ட்டு எனக்கு தெரியும். எனக்கு தெரியுங்கிறத விட சில சமயங்கள் வந்து அது பெரும்பாலான சமயங்கள் நான் அதை வந்து அனுபவிச்சிருக்கேன். ஒன்று மிகுந்த ஒரு கோபத்தில் இருக்கும்போது, இல்லை ஒரு மிகுந்த ஒரு சோகம், இல்லை மிகுந்த ஒரு இன்பம், இல்லை ஒரு சந்தோஷம்,
ஸோ எப்படிப்பட்ட உணர்ச்சியில் எப்படிப்பட்ட உணர்வில் நீங்கள் வந்து இருக்கீங்களோ அந்த உணர்வு எப்போ மிகுதியாக இருக்கோ ஸோ உங்களுக்குள்ளே இருக்க அந்த ஒரு வேர்ஷன் வெளியே வரும். அது நல்ல சிந்தனையாக இல்லை ஒரு நல்ல ஒரு உணர்ச்சியாக இருந்தால் அது நல்லதாகவும், இல்லை கெட்ட உணர்ச்சியாக இருந்தால் உங்களுக்குள்ளே இருக்க அந்த கெட்ட கேரக்டரும் அந்த பேட் கேரக்டர் தான் வெளியே வரும். ஸோ அதுலேயும் சிக்கல் இருக்குது. நீங்கள் உங்கள் கண்ட்ரோல் இல்லாதப்போ நீங்கள் இத்தனை வருஷமாக அந்த கேரக்டரை நீங்கள் மறைச்சி 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 வாழ்ந்தப்போ திடீர்னு ஒரு கோவத்திலேயோ திடீர்னு ஒரு மகிழ்ச்சியிலேயோ அதை வெளிக்காட்டுறதுக்கு கூட சில பேருக்கு வந்து தயக்கமாக இருக்கலாம். அப்போவும் நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தனிமையில் இருக்க முயற்சி பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்லி ஒரு ஏர்ஜிலேயே இருக்காதீங்க. யாருக்கும் அவ்வளோவா ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ்ந்தால் போதும். அந்த உங்களுக்குள்ளே இருக்க அந்த குத்த வச்சு கொண்டிருக்க அந்த வேர்ஷனை நல்ல விஷயங்களுக்கு டியூன் பண்ணுங்க. அந்த உள்ளே இருக்க வேர்ஷன் வெளியே வரும்போதும் மற்றவங்க அட்டென்ஷன் கிராப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. அந்த உள்ளே இருக்க வேர்ஷனோட அதோட தாட்ஸ் வந்து உங்களோட லைஃப்பை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரு பாஸ் எடுத்து நல்ல ஒரு மூச்சு இழுத்து விட்டு உங்களுக்குள்ளே இருக்க வேர்ஷன் கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து பல சமயங்களில் தோணும், நம்ம என்னதான் வந்து அப்படியே ஒரு பாஷாக ட்ரெஸ் பண்ணாலும், ஒரு நல்ல ஒரு காரில் ஒரு பைக்கில் நம்ம போனாலும், நல்ல உணவு சாப்பிட்டாலும், நம்ம ஒரு செழுமையாக ஒரு நல்ல வளமையாக வாழ்ந்தாலும் நமக்குள்ளே ஒரு கேரக்டர் இருக்கும். அது அப்கிரேட் ஆகவே ஆகாது. நம்ம ஃபிசிக்கலாக அப்கிரேட் ஆகிருக்கலாம், ஒருவேளை நம்ம சிந்தனையாக கூட அப்கிரேட் ஆகிருக்கலாம். ஆனால் அந்த உள்ள நம்ம சப்கான்ஷியஸாக நமக்குள்ளே ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த வேர்ஷன் இருக்கும். அது பெரும்பாலும் அப்கிரேட் ஆகிறதே இல்லை. ஏன்னா அது வெளியே வரதே இல்லை. நம்ம வெளியே இருக்க தோற்றத்துக்கு மற்றவங்க எப்படி நம்ம பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபிசிக்கலாக இருக்கிற தோற்றத்தை நம்ம அப்கிரேட் பண்ணுறோம். ஆனால் உள்ளே இருக்க அந்த சப்கான்ஷியஸாக ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்கக்கூடிய நமக்கு கூட இருக்கக்கூடிய ஒரு வேர்ஷனுக்கு நம்ம எந்த ஒரு அப்கிரேடும் பண்ணுறதில்ல. ஸோ எவ்வளோ உங்களுக்கு வெளியே இருக்கிற அந்த தோற்றத்துக்கும் உங்களுடைய வெளி வாழ்க்கைக்கும் நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ உங்களுடைய இன்னர் வெர்ஷன், அதாவது உங்களுடைய சப்கான்ஷியஸில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டருக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதை நோட்டீஸ் பண்ணணும். அது உங்களுக்கு சில பிளான்கள் கொடுக்கலாம், அது உங்களையே ஜட்ஜ் பண்ணலாம், இல்லை உங்களுக்குள்ளேயே அது வந்து ஓரமாக ஒரு அமைதியான ஒரு இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகிட்டுருக்கும், எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல். ஸோ அது கூட நீங்கள் கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணணும். அந்த ஒரு செல்ஃப் தான் நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் சாகிற வரைக்கும் உங்கள் கூடயே இருக்கக்கூடிய ஒரு வேர்ஷன். உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பல மனிதர்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் உங்கள் கூடயே இருக்கிற ஒரு வேர்ஷன் அதுதான். அதை கூட நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அது வந்து பல லேயர்கள், அது லைஃப்பில் வந்து உங்களுக்கு பல லேயர்களை வந்து காட்டும். நீங்கள் மற்றவங்களுக்காக இந்த உலகத்தில் நீங்கள் பல லேயர்கள் போட்டு நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கலாம். பல முகமூடிகளை நீங்கள் போட்டு மாஸ்க் போட்டு வாழ்ந்துட்டுருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்க பல லேயர்கள் இருக்குது. ஸோ அந்த லேயர்களை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தனிமையில் இருக்கும்போது நீங்கள் உங்களே உணர்வீங்க. அதுக்கு உண்டான ஸ்பேஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். பெரும்பாலும் அப்படி நம்ம இருக்க முடியாது. ஆனால் அந்த டைமை வந்து அதிகப்படுத்தலாம். நம்ம கூட அந்த இன்னர் கேரக்டர் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு அதுக்குண்டான நேரத்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த கேரக்டருக்கு வந்து எந்த ஒரு பேரும் இல்லை. நீங்கள் தான் அது. நீங்கள் தான் அந்த கேரக்டர். உங்களோட அதர் வேர்ஷன் தான் அந்த கேரக்டர். ஒரு படத்தில் காட்டுற மாதிரி அந்த கொம்பு வச்சவன் வந்து கெட்ட கேரக்டர், அப்புறம் அந்த தலை மேலே அந்த ரிங் இருக்கிறவங்க வந்து நல்ல கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே அந்த பல கேரக்டர்கள் இருக்கும். நான் சொல்கிற அந்த கேரக்டர் வந்து லைஃப்பை இன்னும் பெட்டராக ஆக்கும். ஸோ அது கூட கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். இதை பற்றி தான் பேசணும்னு நினச்சேன். இதை பற்றி தான் வரையணும்னு நினச்சேன். ஸோ வரைஞ்சி முடிச்சிட்டேன். இது ஏன் வரைஞ்சின்னு எனக்கே தெரியல. அந்த குத்த வச்சு உட்காந்துட்ருக்கேன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் நான் இருந்ததுனால அதையே அப்படியே வரைஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னொரு விஷயம், நான் இந்த வீடியோ கடைசியில் வந்து ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ப்ராசஸ் பற்றி, இது வந்து நான் என்னோட முதல் ஆர்டிஸ்ட், அதாவது ஒரு ப்ரொஃபஷ்னல் கிரேட் ப்ரஷ்ஷு. அந்த சமயத்தில் நான் சொல்கிறது ஒரு 2003 நினைக்கிறேன். ஸோ
அப்போ வந்து நான் ஆயில் பெயிண்ட் வரையறதுக்கு வந்து ஆக்சுவலாக போனி ஹேர் யூஸ் பண்ணக்கூடாது. பட் தெரியாமல் நான் வாங்கிட்டேன். அப்போ வந்து சிறு குழந்தையா இருந்தனால அது தெரியல. அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல. ஸோ இதே மாரி இந்த வாட்டர் கலர் அப்படிங்கிறது வந்து என்னோட 3வது, 4வது வாட்டர் கலர்ன்னு நெனைக்கிறேன். ஸோ இதிலேயே வந்து இயர் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 2004 அப்படின்னா 21 வருஷம் பழசு. ஸோ அதே மாரி இந்த ப்ரஷ்ஷும் பார்த்தீங்கன்னா 2005 மேனுஃபேக்சரிங் டேட்டு. ஸோ 20 இயர்ஸ் வந்து பழசு. பட் நல்லா இன்னும் உழைக்குது. அதுவும் இல்லாம ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹97. ஸோ அந்த டைமில் இது ஒரு பெரிய அமௌண்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் நல்லா தான் பெயிண்ட் பண்ணுது. மற்ற ப்ரஷ்லாம் நான் யூஸ் பண்ணல. சிங்கிள் ப்ரஷ்லேயே இதை நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த வாட்டர் கலர் பாக்ஸ்க்குள்ளே ஒரு விஷயம் இருக்குது. இது ஆல் இந்தியா கேமல் கலர் கான்டெஸ்ட் அப்படின்ட்டு இதுக்குள்ள இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வரைஞ்சி சென்ட் பண்ணோன்னா நான் இது வரைக்கும் சென்ட் பண்ணதில்லை. என்ன நடக்கணும்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து தீம் ஃபார் செலெக்ஷன் சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்விரான்மெண்ட், பீஸ், லேண்ட்ஸ்கேப்ஸ், கேம்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் செலிப்ரேட்டட் இந்தியன் வேல்யூஸ் லைக் ரெஸ்பெக்ட், கர்ட்டசி அண்ட் ஃபேமிலி பாண்டிங். ஸோ இதில் தான் 3 தீம் நீங்கள் செலக்ட் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா, ஸோ இதை 3 கம்பைன் பண்ணி அடுத்த வீடியோவில் ஒரு ஆர்ட் நான் வரைஞ்சி உங்களுக்கு காட்டுறேன். அதுக்குன்னு கொஞ்சம் ஈஸியாக செலக்ட் பண்ணி சொல்லுங்கள். கஷ்டமான இது பண்ணிடுவீங்க. ஸோ இதை வந்து இதுக்குள்ளே வச்சுருவோம். அடுத்து உங்களுக்கு ஒரு அரிய பொருள் ஒன்று காட்ட போகிறேன். இதுதான் அது. கேமலின் ஸ்டூடெண்ட் வாட்டர் கலர் கேக்ஸ். இப்போ வந்து இது இன்னும் சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் டிசைன் வந்து இதே தான் வச்சுருக்காங்க. ஆனால் அந்த வேர்டிங்ஸ் வந்து அந்த முன்னாடி அந்த ஏரியா அதெல்லாம் வராது. ஸோ இது வந்து க்ளீனான ஒரு ப்ளூ கலர் பாக்ஸு. இப்போது சேல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இது இப்போ வாங்கினதில்லை. இதோட டேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகலாம், ஆகாமல் போகலாம். ஆனால் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து 2000 வருஷம் ஜூன் மாதம். ஸோ கிட்டத்தட்ட 25 வருஷம் பழசு. இதுதான் என்னோடய முதல் வாட்டர் கலர். ஸோ இதை வச்சு நான் வரையலை. ஏன்னா இது ரொம்ப சென்டிமெண்ட்டாக வச்சுருக்கேன். ஸோ இதை அப்படியே வந்து நாஸ்டாலஜிக்காக அப்படியே வந்து டச் பண்ண அப்படியே வச்சுட்டேன். என்கிட்ட இருக்கிறதுலையே ரீசெண்டான 21 வருஷம் பழைய வாட்டர் கலரில் உங்களுக்கு இதை வரைஞ்சி காட்டியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த தீம் செலக்ட் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். ஸோ நான் பேசினது பிடிச்சிருந்தா, நான் வரைஞ்சது பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.